இங்கே இருக்கிறது. மக்கள் தொகை கூடாமலும் குறையாமல் அப்படியே இருப்பது, மெதுவாக ஏறுவது அல்லது குறைவது, சமநிலையில் இருப்பது. மூன்றாவது, பண்டைய தொழில்நுட்பத்தை மையப்படுத்தி வேளாண் செய்வது அல்லது வேட்டையாடுவது. இந்த மூன்று தன்மையோடு எந்த பழங்குடி மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை பூர்வீக பழங்குடி மக்களாக 1960 இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஷீலோ ஆவோ குழு பரிந்துரை செய்தது. அந்த அடிப்படையில் தான் இந்தியா முழுக்க 75 பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அதில் 6 பழங்குடி மக்கள் நாம் சொன்னது. இது முதல் கேள்விக்கு தான். மற்ற 30 பழங்குடி மக்கள் பழங்குடி மக்களாக மாறி போனவர்கள். அவருடைய வாழ்வின் இருப்பிடம், உணவு, பின்னாளில் அரசு நலத்திட்டங்கள் ஒதுக்குவதற்காக, நலத்திட்டங்கள் அவர்கள் அறிவிப்பதற்காக பழங்குடி மக்களை சொன்னது. முதல் கேள்விக்கு அது. நிர்வாகம் என்கிற தலைப்பு சொல்லிட்டு பிறகு நீங்கள் நிர்வாகத்தை பற்றி பேசாமல் வெளியில் பேசுகிறீங்க என்றால், நாம் எழுதப்பட்ட சட்டம், எழுதப்படாத சட்டம் இருக்குது. இப்போ நாம் நிர்வாகம் என்று சொன்னால் ஒரு தலைவர், அவர் செயலாளர், பொருளாளர் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிற சூழலில் இவர்கள் அந்த அமைப்பு இல்லை. இவர்கள் அந்த காடுகளில் வாழ்ந்த அல்லது அதே ஒரு குறிப்பிட்ட குழுவாக இருந்திருந்தால் அவங்களுக்கு ஒரு சட்ட ஒரு அமைப்பு இருந்திருக்கும். ஆனால் இவங்க எப்படி வாழறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொன்ன வேட்டையாடுதல். எலி ஒருத்தருக்கு உண்மை வெளியில் எலியை உண்மை விட்டு பிடிச்சி அவர் வளர்த்துருந்து திரும்ப வளத்தில் விட்டார்னா அந்த எலியை பிறர் ஒருத்தர் வேட்டையாட மாட்டார். வேட்டையாடினாலும் அந்த எலி சேமித்து வைத்திருக்கிற நெல் அல்லது கம்பு வெட்டின்னு அல்லது நெல் மண்ணிலா வெட்டினு திரும்ப அவர்கிட்ட கொடுத்துருவார். அல்லது அவர் கொடுக்குற அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். இருக்கிறது சின்ன குழு, சண்டை வரும். அதே மாதிரி ஈசல் பிடிக்கிறது. ஈசல் போனால் எனக்குன்னு எங்கள் அப்பா தாத்தா இருப்பார், ஈசல் பிடிச்சிருப்பார். அந்த புத்தில் எங்கள் அப்பா பிடிச்சிருப்பார். இப்போ நான் பிடிப்பேன், நாளைக்கு என் பேரன் பிடிப்பான். இப்படி இந்த ஈசல் புத்தில் வேறு யாரும் ஈசல் பிடிக்க மாட்டாங்க. இப்போ அவ்வாறு ஈசல் பிடிச்சா சண்டை வந்துடும் பேருக்குள்ள. இப்போ சண்டை வர அளவுக்கு அப்படி அவங்களுக்குள்ள ஒரு எழுதப்படாத சட்டத்தின் மூலமாக தங்களை வழி நடத்துகிறாங்க. வேட்டை தொழில் அப்படின்னா எலி பிடிக்கிறதும் ஈசல் பிடிக்கிறதும் வேட்டை தொழில் ஆகுமா? ஆமாம், நான் வேட்டை அப்படின்னு வேட்டை என்றாலுமே அதான் முதல்ல சொன்ன பழங்குடி மக்கள்னாலுமே காடுகள் வாழறவங்க, நம்முடைய பொதுவான இதில் துணி இல்லாதவங்க, கரடுமுடாக இருப்பாங்க, அசிங்கமாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, பாகர் சகிக்காது, ஒரு பாகருக்கு ஒரு அழகான முகம் இருக்காது. இப்படி தான் அரசதிகால் பூர்வ சொல்கிறது பூரா. இங்கே விழுப்புரம் மாவட்டம் பல்வேறு சமவெளி வாழ்கிற மாவட்டத்தில் முழுக்க அரசு அதிகாரிகள் பார்த்த உடனே இருளானி இன்னும் வெள்ளை சட்டை போட்டுங்கிற, நல்லா தான் இருக்கிற, முடி வெட்டுனுக்கிற, அழகாக தாங்கிற, நீ இருளர் அணி யார் சொல்கிறது இருளர். அதே மாதிரி எங்கள் பகுதியில் மலைப்பண்டாரம் ஒரு பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள மலைப்பண்டாரம் மலையில் தானே இருக்கு, இங்கே இருக்கிறீங்க. இப்போ நான் தஞ்சாவூர்னு வச்சிங்களேன், நான் எங்கள் உடம்பு போகலாம், என் சாதி மாறாது, எந்த ஒரு கேள்வி கேட்க மாட்டான். நான் ரெட்டியாரும் கொடுத்துருவான், வன்னியரும் கொடுத்துருவான். ஆனால் இவன் எங்கே இடத்துல வாழ்ந்தாலும் அங்கே இருந்தால் மட்டும் தான் இவனுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். அல்லது அதே மாதிரி முடி வெட்டாமல் இருக்கிறது. அதான் இருளர் என்னுடைய கலாவியில் நான் பண்ணும்போது சொன்னாங்க, எங்களுக்கு மட்டும் கேட்குறாரு சார், முடி வெட்ட மாட்டேற, முடி வெட்டின்னு வந்துக்கிற, நல்லா கலராக இருக்கிற, ஃபேன் ஷர்ட்டை போடுங்கன்னு சொல்கிறாரு. இவன் தாத்தா கோமன் கட்டு தான் நடந்து வந்திருப்பார், கோமன் கட்டிருப்பார்ல, நடந்து வந்திருப்பார்ல. இவன் பேரன் மட்டும் ஜீப்பில் வரலாம், ஃபேன் ஷர்ட்டை போடணும், அதிகாரம்னு சொல்லலாம். இவன் மட்டும் மாறலாம், நாங்கள் மாறக்கூடாதுன்னு கேள்வி கேட்டார். அதுக்கு தான் பதில். ஆக அந்த பழங்குடி மக்கள் நம்ம அந்த பொதுவான அதான் நம்ம புது சிந்தனையிலிருந்து வெளிப்படையாக பேசினா புது புத்தியிலிருந்து பழங்குடி மக்கள் நில மாற்றத்துக்கு ஏற்பட்டுருக்கிறாங்க, மாறி இருக்கிறாங்க. நம்ம ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கு நமக்கு தேவை. அப்புறம் அது கன்னியம்மன், அது குலதெய்வ வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடு, அது பழங்குடி தெய்வ வழிபாடு. அவர்கள் அது இல்லாமல் பக்கத்தில் என்னென்ன தெய்வம், புகழ் வாய்ந்த தெய்வம் இருக்கிறதோ, எடுத்துக்காட்டு இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான். அவனுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் ஒரு மாத காலம் மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறான்னா அந்த கோயிலுக்கு போகிறான். பக்கத்தில் மேல்மருவத்தூருக்கு சாமி இருக்குது, அதுக்கு போகிறான். பக்கத்தில் எந்தெந்த சாமியெல்லாம் அவனுக்கு மிக புகழ்பெற்ற எல்லோரும் ஏற்றுக் கொடுக்குற சாமியாக இருக்கிறதோ அந்த சாமி அவன் வழிபடுறான். ஆனாலும் கூட தன்னுடைய இன தெய்வமாக கன்னியம்மன் மேல் அவன் வைத்திருக்கிற பக்தியும் அந்த பயமும் குறையாமல் தொடர்ச்சியாக அந்த கன்னியம்மன் குல தெய்வமாக இருக்குது, மற்றெல்லாம் விருப்ப தெய்வமாக இருக்குது. என்னோட PhD ஆய்வுகளில் அதை நான் விரிவாக நிறைய சொல்லியிருப்பேன். இப்போ அதே மாதிரி நம்முடைய தோழர் படித்தாங்க, தோழர் வேட்டைக்காரன் என்று அவர் சொல்கிறாங்க. அது மாற்று கருத்து உண்டு. அந்த இருளரில் இப்போனாக்கா வில்லி சொல்லுவாங்க, நம்ம வில்லி பழங்குடியினர் படிக்க முடியாது. வேட்டைக்காரன் சொல்கிறாங்க, காட்டுக்காரன் சொல்கிறாங்க, பூசாரின்னு சொல்கிறாங்க. படித்த ஆளை கேட்டால் நான் இருளர்னு சொல்கிறான். சாமி கோயில் பூஜாரியாக இருக்கிறான்னா பூசாரின்னு சொல்கிறான். ஒன்று விவரம் தெரியலையா நான் வில்லின்றான். ஒரே வீட்டில் அப்பாவை கேட்டால் பூசாரி இருந்தால் பூசாரின்னு சொல்கிறான். அந்த அம்மாவை கேட்டால் அவங்க வீட்டுக்காரரை கேட்டால், அந்த மனைவி கேட்டாக்க நான் வில்லி விடுன்றான். அந்த பையனை கேட்டால் இருளன்னு சொல்கிறான். பக்கத்துக்காரனை கேட்டாக்க நான் வேட்டைக்காரன்றான். நான் இப்போ இதில் எதை நம்ம எடுத்துக்கிறது? ஆனால் அரசாங்கம் இவர்களை இருளர் என்று தான் அங்கீகரிக்கிறது, இருளர் என்று தான் ஜாதி சான்று கொடுக்கிறது. இவ்வாறு எல்லா ஆய்வாளர்களும் வெவ்வேறாக இதே போல் பாண்டிச்சேரி புதிய பல்கலைக்கழகத்தில் ஒரு தம்பி வில்லி பழங்குடியினர் பதிவு பண்ணார். இப்போ இந்த அம்மா இவங்க வேட்டைக்காரன் பதிவு பண்ணுறாங்க. இப்படி ஆளுக்கு அவன் சொல்கிற விஷயத்தை அப்படி எடுத்துக்கொண்டால்
இப்போ என்ன கேட்டினாக்கா, எங்கள் அம்மாவை கேட்டினாக்கா எங்களை பற்றி இழிவான விஷயம் சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவை கேட்டால் இழிவான விஷயம் சொல்லுவார். எப்படி நம்முடைய செம்மொழி மாநாட்டில் கூட பேசினா தமிழ் இழிவானது என்ற ஒரு காலத்திலிருந்து தமிழ் இழிவானதில்லை. இப்போ காலையில் கூட பேசும்போது கூட நம்முடைய பேராசிரியர்கள் பேசினாங்க, வெளிநாட்டு ஆய்வாளர்கள் பேசினாங்க. திருக்குறளும் நாலடியாரும் இந்த தமிழ் மொழியில் தான் இருந்தது, அந்த இலக்கியங்கள் மிக சிறந்தது, உயர்ந்தது, அதனால் தமிழ் மொழியும் உயர்ந்தது என்று சொன்னது போன்றுதான் அவர்கள் தெரியாத நபர்கள் அது இழிவான பெயர்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த பெயர்கள் எல்லாம் அவர்களாக சூட்டி கொண்டதில்லை. எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக ஆண்டாண்டு காலமாக அங்கே முன்னாடி ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க, இப்போது ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க, இப்போ தாங்களாக தலித்துக்கள் என்று எழுந்திருக்கிறாங்கல்ல, இது மாதிரி இப்போதுதான் அவர்களாக ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள். அப்படி அவர்களாக சூட்டிய பெயர் இதுவரையில் இல்லை, இருளர்கள் என்று அரசாங்கம் சூட்டிருக்கிறது. உடல் அமைப்பு வைத்திருக்கிறது, கருப்பாக இருக்கிறான், காட்டில் இருக்கிறான், இருட்டில் இருக்கிறான் என்பதற்காக இருளர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வகையில் அந்த பெயர்கள் எல்லாம் பிறர்கள் அவர்கள் சூடிய பெயராகத்தான் இருக்கிறத தவிர அவர்களாக சூட்டிக் கொள்ளவில்லை. ஆக இவ்வாறாக ஆய்வாளர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் களப்பணியில் அவர்கள் எது சொல்கிறார்களோ அதை அப்படியே எடுத்துக்கொள்வது என்பது மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தும். அரசு நலத்திட்டங்கள் செய்வதற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ இவங்க ஆய்வில் வேட்டைக்காரன் என்ற ஒரு விஷயத்தை அங்கே இருந்தாங்கன்னா, வேட்டைக்காரன் என்கிற விஷயம் என்பது நம்முடைய சாதி பட்டியலில் எம்பிசியை குறிக்குது. வேட்டைக்காரர் அப்படின்னாக்கா பிசியை குறிக்குது. அப்போ அவங்க இதெல்லாம் இந்த ஒரு ஆய்வெல்லாம் பார்த்து தான் மற்றவர்கள் அரசு அதிகாரிகள் இவர்கள் அப்போ நீங்கள் வந்து நீ எம்பிசியில் வர, நீ பிசியில் வர, உனக்கு ஜாதி சான்று கிடையாது, ஜாதி சான்று கிடையாதுனா அங்கே வாழ முடியாது. இப்போ இந்த ஒரு சிக்கலும் இருக்குது. ஆக நம்முடைய தோழர்களுக்கு இந்த ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். அவங்களுக்கு இது மாதிரி வந்து நம்ம ஆராய்ச்சியாளர்கள் நம்முடைய ஆய்வு அந்த மக்களுக்கு பயன்படணும். சொல்லுவாங்க நல்லது செய்யலாம் பிரச்சனை இல்லை, கெடுதல் செய்வானு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விஷயத்தில் அவங்க ஜாதி சான்று எல்லாம் அவங்க களப்பணியாளத்தில் போய்க்கிறாங்க. அந்த களப்பணியில் இருளர் என்று ஜாதி சீட்டு வச்சுருக்கிறாங்க. பல்வேறு இயக்கம் அங்கே இருக்குது. ஆக நம்முடைய ஆய்வாளர்கள் அவர்கள் வந்து இப்போ இந்த ஒரு வாய்ப்பில் அவர் இருளர் என்று குறிப்பிட்டால் நன்றாக இருக்கும். வேட்டைக்காரர் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், வில்லி என்று சொல்லிக் கொள்கிறார்கள், பூசாரி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இவருடைய ஆய்வில் சொன்ன மாதிரி வேடுவராஜா, வேடுகுலம் என்று அவர் கதையில சொல்கிறாங்க. ஆக எது அவர்களுக்கு நல்லதாக இருக்கும், எது அவர்களுக்கு உயர்வை தரும், எது அவர்கள் வாழ்வு ஆதாரத்தை தரும் என்பதை முடிவு செய்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம். அவ்வாறு பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் படித்த கட்டுரையில் வந்து ஒரு நோக்கராக நான் வந்து கேட்டதில் என்னன்னா, நீங்கள் வந்து இருளர் மக்களினுடைய வாழ்வும் பண்பாடும் அதுக்குரிய செய்திகளை சொன்னீங்க. சமூக நிர்வாகம் அப்படின்ற தலைப்பை நீங்கள் வச்சது சரின்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். இல்லை, அதான் இப்போ பாட்டு சொன்னேன். தேவி நில்லம்மா, தேவகுடி நில்லம்மா, கொன்னப்பூவால மாலை கட்டி போட்டு வரேன் தேவி நில்லம்மா, எருக்கம்பூவால மாலை கட்டி போட்டு வரேன் தேவி நில்லம்மா, ஏனந்தம்மா ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டு நம்ம பள்ளிக்கூடம் போனாக்கா இப்போ வந்து இசைக்கு நம்ம பாட்டு கற்றுக்குறோம், மற்ற படிப்பதற்கு பாட்டு நம்ம வந்து பாடம் கற்றுக்குறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் இல்லை. எப்படி நம்முடைய நாட்டுப்புற பாடல்கள் நம்முடைய வந்து ஒரு குடம் தண்ணி போட்டு ஒரே பூ பூத்தது, 2 குடம் தண்ணி போட்டு 2 பூ பூத்தது, 3 குடம் தண்ணி போட்டு 3 பூ பூத்தது என்று கணக்கை நம்முடைய எங்கள் அப்பாவுக்கு படிக்க தெரியாது. ஆனால் கூட அவர் அங்கே இருக்க எத்தனை மாடு எண்ணுவார், எத்தனை ஆடு எண்ணுவார், எத்தனை துண்டு நலம் எண்ணுவார். எப்படி கற்றுக்கிறாருன்னா இந்த பாட்டு அவருக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்தது. பாட்டு மூலமாகத்தான் இந்த சமூகம் கணக்கை அவர்கள் சொல்லிக் கொடுத்தது. இவ்வாறாக தமிழ் சமூகத்திலும் பாடல் மூலமாக சமூகத்தை நிர்வாகம் செய்கிறாங்க. நாம் நிர்வாகம் என்பது நீங்கள் நினைக்கிற நிர்வாகம் அல்ல, இது பண்பாட்டு ரீதியாக நிர்வாகம் செய்வது. இப்போ அந்த பாட்டில் மூலமாக தன்னுடைய அடுத்த சந்ததிகளுக்கு அந்த பெயர்களை சொல்லிக் கொடுப்பது தான் நிர்வாகம் செய்யறது நான் பார்க்குறேன். இல்லை பண்பாட நிர்வாகம்னு சொல்ல முடியுங்களா? இல்லை, பண்பாட்டு மூலமாக நிர்வாகம் செய்வது அவங்களுக்குள்ளாக. இப்போ நான் சொன்ன வேட்டையாடல் சொல்கிறேன்ல, சண்டை போட்டுக்காமல் அவங்க விட்டு கொடுத்து போகிறது. அல்லது வந்து ஒரு 10 முயல் இருந்தாக்கா அதில் 6 முயல் மட்டும் பிடிப்பது, மீதி 4 விட்டு விடுவது. இது அடுத்த தலைமுறைக்கு உதவி செய்வது அல்லது பின்னாடி வர வேட்டையாளர்கள் பயன்படுவது. இதன் மூலமாக அவர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமையை, ஒரு பிணைப்பை, ஒரு வாழ்வாதாரத்தை கொடுப்பதாக நான் உணர்கிறேன். Thodas has placed a request to the government